அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி நடத்திட்டு வராங்க. இந்த கம்பெனியில் பார்ட் டைம் ஜாப்பை வேலை செய்ய விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, பாய்லர்ஸில் எத்தனை வால்வு இருக்குது, ஒவ்வொரு வால்வுக்கு ஒவ்வொரு வீடியோ போடுறீங்க, எத்தனை வால்வு இருக்குதுன்னு எனக்கு தெரியல, ஒவ்வொரு வால்வோட டிசைன் என்ன, எப்படி ஒர்க் பண்ணுன்னு தெரியலன்னு சொன்னீங்க. ஒரு நண்பர் வந்து கமெண்ட் சொல்லியிருந்தார். அப்போ நான் வால்வு வந்து நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு டெய்லி, அதுவும் மொத்த வால்வு ஒரே டேட்டில் சொன்னோம்னா உங்களுக்கு புரியாது. அதனால் வந்து டெய்லி ஒரு 20 வால்வ்ஸ் வரைக்கும் சொல்லலான்னு இருக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் இருக்கிற வால்வ்ஸ் வந்து என்னென்ன ஒர்க்கு பண்ணுது அப்படின்ட்டு நம்ம வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இது பட்டர்ஃப்ளை வால்வுங்க. இதுன்னு இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை வால்வு மேலே பார்த்தீங்கன்னா கிளிப் டைப்பில் ஒரு இருக்குது ஹேண்டில்ஸு. இது என்ன இங்கே ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குது. இது வந்து வால்வு டைப்பில் இருக்குன்னா 2 டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இது வந்து ரேட் காஸ்ட்லியாக இருக்கும். ஏன்னா இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட்டாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண முடியும். ஏன்னா வால்வு வந்து இந்த மாதிரி த்ரெட் டைப்புங்காட்டி உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து ஓப்பன் க்ளோஸ் ஆகும். இப்போ இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா எத்தனை இன்ச் பைப்போ அது பைப் இன்ச்சுக்கு தகுந்த மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. இது அதே மாதிரி தான். இது வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் இருக்க பைப் லைன் கொடுக்குற வால்வுங்க. அதுக்கு மேலே இருக்கிற பட்டர்ஃப்ளை வால்வு பார்த்திங்கன்னா இது வந்து ஏர் மூலிமா இருக்கிறதுங்க. ஏர் இருக்குதுங்க, ஏர் மூலிமா உங்களுக்கு வந்து எவ்வளோ ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறோன்னு அதை கண்ட்ரோல் பண்ணலாம். இது வந்து ஹேண்டில் யூஸ் பண்ணுறது தான், அது ஒன்று ஓகே. மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்டாப் வால்வுங்க. இங்கே ஒன்று இருக்குது வெள்ளை கலரில், அது ஸ்டாப் வால்வுங்க. இப்போ கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா, அதுக்கு கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கேட் வால்வுன்னு சொல்லலாம். அது வந்து இந்த மாதிரி டைப்லேயும் வச்சுருப்பாங்க. இது வந்து மோஸ்ட்லி இந்த வால்வு வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க, எல்லாருக்குமே தேவைப்படுற இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. இது இந்த இருக்கிறது பட்டர்ஃப்ளை வால்வு, அது நீங்கள் ஏற்கனவே சொன்னது உங்களுக்கு. இப்போ நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது இருக்கிறது பார்த்திங்கன்னா இது ஒரு கேட் வால்வு, இது பால் வால்வு. இங்கே இருக்கிறது பார்த்திங்களா காஸ்ட்டில் இது வந்து பால் வால்வு. இது வந்து ஸ்டீம் ஸ்டாப் வால்வு. இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா இது அதோட யூனிட் எப்படிலாம் மாட்டலாம்ன்ட்டு ஸ்பேர்ஸுங்க, அது தேவையில்லை. இங்கே பார்த்திங்கன்னா ஸ்டெய்னர். இது வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோங்க போட்டு இது எப்படி ஒர்க் ஆகுன்ட்டு, அந்த வீடியோலாம் முக்கியமாக பாருங்கள். இது ஸ்டெய்னருங்க. கீழே இருக்கிறது இது வந்து சேஃப்டி வால்வுங்க. அப்புறம் இங்கே இருக்க பார்த்திங்கன்னா இது ஸ்டெய்னர். இது ஸ்டெய்னர்னா ஸ்டீம் ஸ்டெய்னர். அது வந்து வாட்டரில் போட்டிருப்பாங்க. இது வந்து வாட்டரில் போட்டிருப்பாங்க. இது வந்து ஸ்டீம் லைனில் போட்டுக்கிறதுங்க. இது ஒரு வால்வு தான். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க அதோட ஸ்பேர்ஸுங்க. இது ஒவ்வொன்றும் எப்படி மாட்டணும், ஏன்னா இது சில இதுகளுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டைப் இல்லாமல் ஸ்பேர் இல்லாமல் நீங்கள் அந்த வால்வை யூஸ் பண்ண முடியாதனால அதுக்கான ஸ்பேருங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து க்ளோப் வால்வு, இதுவும் க்ளோப் வால்வு. அப்புறம் இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இது வந்து என்ஆர்வி நான் டன் வால்வு, என்ஆர்வி வால்வுங்க. இங்கே இருக்க வந்து ஸ்டெய்னர். சரிங்களா, ஸ்டெய்னரில் 2-3 ரகம் இருக்குது. அதை ஒவ்வொன்றும் பார்க்கும்போது உங்களுக்கு புரியாது. அதை அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ரெண்டாவது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கேட் வால்வுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் இந்த பாய்லரில் இப்போதைக்கு இருக்க. அதாவது இது வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற, இப்போ மொதல் வீடியோவில் நான் என்ன சொல்கிறேன்னா, அதிகமாக யூஸ் பண்ணுற வால்வ்ஸ் வந்து நான் முதல்ல காட்டிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன வால்வு இருக்குங்கிறத உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம்னு இருக்கிறேன். இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னா என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஏதாச்சும் இந்த வீடியோவில் டவுட்டோ இல்லை உங்களுக்கு எதாவது தேவைப்படும் போது வந்தால் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். இப்போ நான் என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு ஒரு நண்பர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணதுனால தான் இந்த வால்வில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அப்படின்னா தான் உங்களுக்கு என்ன தெரியும்னு நீங்கள் கேட்டால் தானே எனக்கும் தெரியும். அப்போது நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு என்ன மாதிரி ஒர்க் இருக்குது, அது உங்களுக்கு எப்படி நான் சொல்லிக் கொடுக்கணுன்ட்டு எனக்கும் அப்போ தான் புரியும். சரிங்களா, நன்றி, வணக்கம்.